டேய் உக்கு வைடா. வைய வைய நீலாம் மாட்டாம போயிடுவ. மாட்டுறப்ப துண்டு 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 துண்டா வெட்டுவான்டா பம்பரத்தை. நோ இங்க பாரு, நான் பொறுமையா தானே வைக்கிறேன். நானும் பொறுமையா தானே வைக்கிறேன். நான்லாம் அப்படி கிடையாதுண்ணே. பம்பரத்தை வல்லால வைங்கடா. மாட்டாமையா போயிடுவா இருக்குடா உனக்கு இன்னைக்கு. அச்சோ வெள்ளட்டு குத்திட்டானே. வை வை பம்பரத்தை உள்ள வை. அச்சோ ஒரே குத்துல வல்லா தாண்டிட்டே. எப்படி சிரிச்ச? அச்சோ என்னடா ஒரே குத்துல செரா பேந்துட்டு. என்னடா அழுவுற? நான் அழுவுலிய, கண்ணு குளிக்குது. ஓ அச்சோ என்னடா பம்பரம் பொழந்துட்டு. எங்க அப்பா ஒரு பம்பர் தான் வாங்கி கொடுத்தாரு, அதையும் பொழந்துட்டீங்கல்ல. உங்களை விட மாட்டேன், எங்க அப்பா கூட்டு வர. அச்சோ ஓடிடுங்கடே. வாமா, என்ன பாக்குறீங்க? உன்னை ஏன் பார்க்கணும்? புடவை எடுத்து போடு. இல்லம்மா, என்ன மாதிரி புடவை பாக்குறீங்கன்னு கேட்டேன். பச்சை கலர் இல்லாம பச்சை பார்டர் போட்ட ஒரு பச்சை புடவை எடுத்து போடு. சரிம்மா. இப்ப பச்சை கலர் கூட தானே? ஆமாப்பா. சரி சரி. தம்பி அதை எடுப்பா. இதா? அது இல்லப்பா, கீழே. இதுவா? இல்ல, அது மேல இருக்கு, அதை எடுப்பா. இதா? அதாப்பா. ஃபர்ஸ்டே அதானே தொட்டு காமிச்சேன். எல்லாமே நல்லாதான் இருக்கு, எதை எடுக்கிறதுன்னு தெரியலையே. தம்பி நான் 4 எடுத்து போடு. இந்தாப்பா, இது ஓகே. வருஷம் வருஷம் முராசன்ஸ்லாம் எடுக்கிறேன், பார்த்து போடு பில்ல. அப்படியா? சரிம்மா, பில்ல பார்த்து போட சொல்றேன். ஏதாவது கலெக்ஷன் இருக்கா? நம்ம மயிலாடுதுறை முராசன்ல இந்த தீபாவளிக்கு ஸ்பேஸ் சில்க் சாரி, பட்டர்ஃப்ளை சாரி, சாஃப்ட் சில்க் சாரி, பட்டு சாரின்னு பெண்களுக்கு பல கலெக்ஷன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபேண்டி கிளாத் சுடிதார், கோடு செட்டு, ஸ்டோன் கராரா, வெட்டிகன் குர்த்திஸ்னு இன்னும் ட்ரெண்டிங் கலெக்ஷன்லாம் வச்சிருக்காங்க. உங்க வீட்டு குட்டீஸுக்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன் இங்க நிறைய இருக்கு. மென் ஸ்டோன் ஷர்ட் அண்ட் மேட்சிங் காம்போ, அப்புறம் பிராண்டட் ஷர்ட், ட்ரெண்டிங்கான பேகி காம்போவும் இருக்கு. இந்த தீபாவளிக்கு நான் ட்ரெஸ் எடுத்தது முராசன்ல. நீங்களும் நம்ம முராசன்ல ட்ரை பண்ணி பாருங்க. வருஷம் வருஷம் இங்கதான் தக்காளி வாங்குறேன், கொஞ்சம் பார்த்து போடுங்க. எல்லா இடத்துலயும் இதே டைலாக்கா? ஐயோ, இவனா ஓடிட வேண்டியதும். கையில பூச்சி கடிச்சிட்டு யாராச்சும் டாக்டரை கூப்பிடுங்களா? ஒன்றும் இல்லைப்பா, சாதா பூச்சி தான். ஒரு தடுப்பூசி போட்டால் சரியாயிடும். சரியா, பயப்படாத. நர்ஸ். சொல்லுங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன், டாக்டர் பார்க்கணும். கூப்பிடுவாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? அனிதா யாரு? டாக்டர் கொஞ்சம் கூப்பிடுறாங்க, போய் பார்த்துட்டு வரீங்களா? ஏங்க, அந்த குழந்தைய விட்டு கொஞ்சம் வெளில போங்க. சுத்தி பேஷண்ட்லாம் இருக்காங்க இல்லையா, சவுண்டு போட கொஞ்சம் அமைதியா இருங்க, அவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகும்ல. சரிம்மா, வெளில கூட்டு போறேன். சரிங்க. டாக்டர் யாராச்சும் சீக்கிரம் வர சொல்லுங்களேன். வர இரு. டாக்டர் வர கேக்குதா? நர்ஸ் நானே போதும். என்னாச்சு? பூச்சி கடிச்சிட்டுக்கா. பூச்சி கடிச்சிட்டு தடுப்பூசி போட்டா போதும். பாங்க இடுப்பு கட்டுறா. கையிலே போடுங்கக்கா. எனக்கு என்ன படக்ஸ் பார்க்கணும் ஆசையா? போடணும். எதுக்கு இப்ப சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்ப இந்த வார்டுக்கு மொத்தம் எத்தனை பேரு? நீ யாரு முதல்ல? சித்தப்பாமா. நீ யாரு? பெரியப்பாமா. நீ வரலப்பா. நான் பேஷண்ட்டுக்கா. ஓ அப்படியா, சரிங்க. நர்ஸ். என்ன சொல்லு? இல்ல, ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன், டாக்டர் பார்க்கணும். ஏன் உன் படக்ஸ் ஒரு அரை மணி நேரம் உட்காராதா? அனிதா யாரு? அனிதா யாரு? ஏமா எவ்வளவு நேரம் கூப்பிடுறது? டாக்டர் கூப்பிடுறாங்க, உள்ள போமா முதல்ல. சும்மா அங்க யாரு? ஏமா குழந்தை விட்டு வெளில போமா. பேஷண்டா இருக்காங்களா, டிஸ்டர்ப் ஆகும்ல. சத்தம் போடாம எல்லாரும் அமைதியா இருங்க. இது என்ன வீடா? அமைதியா இருக்கணும். கத்தாத நீ தானம்மா கத்திட்டு இருக்க. நர்ஸ், ஒரு ஆட்டூசி மாட்டூசி கலந்தா போல ஒரு காண்டாமிருக ஊசி எடுத்துருவாங்க, ஒரு கிழட்டு பேலுக்கு போட வேண்டியது. ஆயோ ஓடிடுறே. எம்மா ரிமோட் எங்கம்மா போச்சு? ராஜன் 5 மணிக்கு வீடியோ போட்டுருவாருமா. கண்டுபூடிடா கண்ணால கண்டபடி கண்டுபூடிடா. ஐயோ, குரல் மட்டும் கேக்குது, ஆளை காணுமே, எங்க இருக்குன்னு தெரியலையே. கண்ணா போச்சு ரே ரே கண்டுபூடியா ரே. ஐயோ, இவன் வேற எங்க இருந்து கத்திட்டே இருக்கான்னு தெரியலையே. அம்மா கண்டுபிடிச்சேனே, கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சேன். ஏச்சி, இங்கேதான் இருக்கியா நீ? இவன் எப்படி நம்மள கண்டுபிடிச்சான்? இவனுக்கு மூளை பின்னாடில இருக்கும். ராஜி கேசட்டார். என்ன மாறல? வலிக்குதா? ஏன்டா இப்படி பண்ற? ஒரு பேட்டரி வாங்கி போடுற மாறுவா. ஐயா என்ன பண்றா? மறுபடியும் அடிக்கிறாளே, உனக்கு மரியாதை அவ்வளவுதான் சொல்லிட்டான். மாறி தொலைதான் போறான். வயதா நீ காப்பாத்த யாருமே இல்லையா? ஏய், படிக்காம டிவி பாத்துட்டு இருக்க, போய் படிப்போ. சரிப்பா, போறப்பா. யோ பெருசு, ரொம்ப நன்றியா. நீடாயா மாசு, நீ என்ன சேனல் மாத்தியா பாருயா. உன் புள்ள சைக்கோட்ட காப்பாத்த பத்தியா, ரொம்ப நன்றியா. ஏங்க சத்த கடைக்கு போயிட்டு வாங்களா? ஏய், நீ போயிட்டு வாடி. அப்ப நீங்களே வந்து சமைப்பீங்க? ஏய், என்ன வாய் நிலுது? என்ன
என்ன என்ன பண்ணுவ? சூற விட்டுவேன். என்ன கண்ணுல கண்ணாப்புலான்னு போகுது, இன்னைக்கு என்ன ஒரு வழி பண்ணிடுவானோ? ஐயோ ஐயோ, என்ன பாக்குறானே, புள்ளையோட அப்பம் பெரிய சைக்கோ ஆச்சே. ஐயோ ஆயோ, சோரி முடிஞ்சிட்டா. வீட்டுக்கு வந்தாலே இதே தொல்லடி. ஏண்டா உங்க 2 பேரும் சட்டதான் நீங்க அடிச்சுக்க கூடா, நான் என்னடா பண்ண? கை கொடுக்க மாட்டியா? லே நீ ரைட்டு போடா. கபடி 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 இருக்குடா உனக்கு. கபடி 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 செத்தீங்கடா அன்னைக்கு. தாலி கட்டுங்கோ. கட்டிட்டா போச்சு. நிறுத்துங்க. ஏண்டா அது எப்படா கரெக்டா தாலி கட்டும் போது நிறுத்துக்கன்றீங்க? நான் லவ் பண்றேன். சாரி தம்பி, நான் அந்த மாதிரி ஆள் இல்ல. யோ, நான் அந்த பொண்ணை லவ் பண்றியா? சரி பண்ணிட்டு போ. யோ, அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுதியா? என்னடி ஆமாவா? அப்படிலாம் இல்லைங்க. தம்பி அப்படிலாம் இல்லையா, கிளம்பு. காதல் வெண்டைக்கா கையில் சுண்டைக்கா, நீ சொல்லு பூசணிக்கா, நீ சொல்லு பூசணிக்கா. என்னடா அது, வந்தான் வெண்டைக்கா சுண்டைக்கான்னா ஏஞ்சி போயிட்டா. நம்மளும் இது மாதிரி ட்ரை பண்ணுமா? அந்த பொண்ணை பார்த்து பாடுவோம். காதல் பரங்கிக்கா. போ போ இல்ல போ. அண்ணா எந்தண்ணா? நம்ம எவ்வளவு பாயிண்ட்ரா? அண்ணா நம்ம இன்னும் 1000 பாயிண்ட் எடுக்கணும்ண்ணா. அவனை 100 பாயிண்ட் எடுத்தாலே கீ வச்சிருவானண்ணா. சரி கொடு பாத்துக்கலாம். ஏண்டா கோட்டை கூட தான் இல்ல, இவன் ஒரு ஆளு கூட்டு வர இல்ல 90s கிஸ் தான் மாசம் சொல்லிட்டு தெரியுறீங்க. மிஸ் ஆயிட்டே. 90s கிட்ஸ் கேவலமா பேசுற. 90s கிட்ஸ்னா இப்ப யாருன்னு காட்டுறேன்டா. இதுக்கே பயந்தா எப்படி? போய் எடுத்து தூக்கி போட்டு போ. டே, இதுல 30 கிட்டி வருமேடா. லே அதுக்கு முதல்ல முக்குள் பண்ணும்ல. இங்க இருந்து 100 கிட்டிடா, வேணா அளந்து பாத்துக்கோங்க. A few minutes later. அண்ணா அளந்து பார்த்தனா 150 கிட்டி வருது. நான் கீ வச்சிருக்கேண்ணா. ஏண்டா அரைகுறை விளையாட தெரிஞ்ச உங்களுக்குலாம் கீ வச்சா 90s கிட்ஸ் எனக்கு என்னடா மரியாதை? பொழைச்சு போட. தம்பி நில்றா, நீ தான் 11th புதுசா ஜாயின் பண்ணிருக்க ஸ்டூடெண்டா? ஆமாண்ணா. நீங்க யாரு? நானும் 11th தான், ஆனா ஃபைல் ஆகி 3 வருஷம் 11th படிக்கிறேன். இங்க நான் தான் கெத்து. உன்ட்ட எவனா பிரச்சனை பண்ணா ராஜனை தம்பின்னு சொல்லு, எவனும் தொட கூட மாட்டான். சரிண்ணா சரிண்ணா. கிளம்பு கிளம்பு. ஏ கிளவி, ஒரு தேன் முட்டை கடனா கூட. ஒழுங்கா ஓடிடு, புடுக்க அறுத்துருவேன். சரி ரைட்டு விடு. மே ஐ கமிங் சார்? ஏன் லேட்டு சார்? ராஜனை தம்பி சார். ஓ ராஜனாவே அங்கதான் முட்டி போட்டுட்டு இருக்கான். சார் ராஜன் எவ்வளவு பெரிய ஆளு, அவரை போய் முட்டி போட வச்சிருக்கீங்க. என்ன ராஜ்குமார் சார் எவ்வளவு பெரிய ஆளு? அப்பெல்லாம் இல்ல சார். சேர் முட்டி போடு சார். சேர் முட்டி போடுற சார். சேர்ல கெத்தா உட்கார வேண்டிய ஒரு சாரு முட்டி போட வச்சிருக்கீங்க. ஏய் சும்மாறா. அப்படியா சார்? அவ ஏதோ அறியா புள்ள தெரியாம பேசுறான், அதுக்காக தலைகில நில்லுன்னா சொல்லாதீங்க சார். நான் உன்னை எந்திரிக்க சொல்லவே இல்லையே சார். உங்க பீரியட்ல மட்டும் தான் நீங்க சொல்றதை கேட்க முடியும், எல்லா பீரியட்லயும் கேட்க முடியாது. சார் உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க மேடம். சார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இப்ப என் பீரியட் தான், நீங்க சேர்த்து எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கிறேன் மேடம். தம்பி கெத்துராஜி. வெல்கம் டு ராஜ சமையல். சார் முடிஞ்ச விஷயத்துக்கு வா. இப்போ கறி இருக்கா? இருக்கு. அதை எடுத்து சட்டியில போடக்கூடாது. கறிய நல்லா அலசி போடுங்க. அலசணுமா கறியா?
கறியை நல்லா அலசுனீங்களா? அதெல்லாம் அலசியாச்சு. நல்லா அலசணும்னா அது எப்படின்னா 2-3 தடவையாச்சும் அலசணும், அப்படின்னா சரி வராது. 2 டைம் அலசணுமா? ஒரு தடவை தானே அலசனா? கறியை 2-3 தடவை அலசிட்டீங்களா? அதெல்லாம் 2-3 தடவை அலசியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா இப்போ எண்ணெய் இருக்கா? எண்ணெயா? இங்க இல்லையே. இதுல எண்ணெய் இல்லையா? எமோ வீட்டுல எண்ணெய் இருக்கா இல்லையா? என்ன வீட்ல இல்லப்பா. எண்ணெய் இல்லையா? நீ போய் வாங்கிட்டு வா. சரி நானே போய் வாங்கிட்டு வரேன். என்ன பைக் ஸ்டார்ட் ஆக மாட்டேது? ஓடி போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்துட வேண்டியதான். அண்ணா 1/2 லிட்டர் எண்ணெய் பாக்கெட் ஒண்ணு. தேங்க்ஸ்ண்ணா. ஒரு எண்ணெய் பாக்கெட் வாங்க 5 கிலோமீட்டர் போக வேண்டியதா இருக்கு. எண்ணெய் இருக்கா? இருக்கு. சரி, அது தேவைப்படாதே, ஓரமா வைங்க. இப்போ கறி எடுத்து சட்டியில போடணும். போட்ட பிறகு நெய் இருந்தா நெய் எடுத்து மேல ஊத்தணும். ஊத்துன பிறகு உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி எல்லாம் சட்டியில போடவே கூடாது. இனிமே கிச்சன் பக்கம் வந்தா செருப்பால் அடிங்கடா. அண்ணா இங்க நாட்டாம யாரும் தெரியுமாண்ணா? தம்பி வாய முடுப்பா. இங்க நாட்டாம யாரும் தெரியுமா? யோ நாட்டாம யாரும் தெரியாம தான் உங்ககிட்ட கேட்டேன். நீயும் என்கிட்ட வந்து நாட்டாம யாரும் தெரியுமா கேக்குறியா? போயா. இல்லப்பா. அப்புறம் என்னையா? இங்க நாட்டாம தான் எல்லாம். நாட்டாம கேட்காம நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம். எப்படி ஆய் போறதுனால அவர் கேட்டுதான் போவீங்களா? தம்பி உனக்கு நாட்டாம யாரும் தெரியல, வா காட்டுறேன். யோ ஃபர்ஸ்டே அதனையா சொன்னேன். வாயா போலாம். தம்பி அந்த சோஃபால உட்காந்துருல, அவதான் நாட்டாம. ஓகே ஓகேண்ணா. மாடி தண்ணி மொண்டு வா. டேய் தண்ணி மொண்டு வாடா. அம்மா தண்ணி மொண்டு வாமா. போய் தண்ணி மொண்டு வாப்பா. டாடி ரொம்ப நன்றிம்மா. அதாவதுடா ஊருக்கே பருப்பானாலும் வீட்டுக்கு தொடப்ப கட்டதான்.